வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ, எல்சியூ ரசிகர்கள் இருப்பீங்களா, அதிலும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம லோக்கியோட தீவிரமான ஃபேன்ஸ் இருப்பீங்க பாருங்க, உங்களுக்கு பெரிய டாபிக் தான். நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவோட ப்ரைடு, இதுக்கப்புறம் இந்தியன் சினிமாவோட ப்ரைடு யாருக்குண்டா? இன்னொரு 10-20 வருஷத்தில் வேர்ல்டு சினிமாவோட ப்ரைடாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னப்பா எல்லாத்துக்கும் ஒரு அளவு தானே, ரொம்ப மீறி போறேன்னு கேட்டிங்கன்னா வாழ்த்தலாம். வாழ்த்ததில் என்ன இருக்குது மனசார? நம்ம லோகேஷ் கனகராஜ் ப்ரோ அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், மார்ச் 14. மற்ற நாள்லேயே லோக்கி அவர்கள் பேரை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தொட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படி. இந்த நேரத்தில் அவரோட பேர் ட்ரெண்ட் ஆகாமல் இருக்குமா? ஹாப்பி பர்த்டே லோகேஷ் கனகராஜ், லோக்கி மை லவ், அது இதுன்னு பல பேரும் ஹேஷ்டாகை தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க எக்ஸ் தலை முழுக்கவே. இந்த நேரத்தில் நம்ம லோக்கி அவர்கள் கேக் வெட்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த கேக்கை ஊட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ செம்மையாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கேக்கிலலாம் கவனித்து பார்க்க வேண்டியது டிசி, எல்சியூ, இதெல்லாம் நான் விளக்குனா தான் உங்களுக்கு புரியணும் இல்லை. லோக்கியை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் இதெல்லாம் என்னென்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பாருங்களா. ஆனால் சரியான டிமாண்டுங்க த மோஸ்ட் வாண்டட் இந்த கைதிக்கு. லோக்கியோட அடுத்த லைனப்பை பாருங்கள். தலைவர் 171 ரஜினிகாந்த் அவர்களோடு கை கோர்த்துருக்க படம் அடுத்து, ஓகேவா? இதை தொடர்ந்து கைதி 2 கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் ஆகியிருக்கு. இதை தொடர்ந்து விக்ரம் 3, அப்போ வந்தது விக்ரம், அதுக்கப்புறம் வந்து விக்ரம் 2, இது விக்ரம் 3 நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரபாஸ் இருக்கார்ல, நம்ம ஆதி புருஷ் நாயகன், அவரு கூட ஒரு படம். இதை தாண்டி ராம் சரண் இருக்கார் பாருங்க, அவர் கூட ஒரு படம். இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக லியோ 2வும் வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது ரசிகர்களுக்கு. ஆனால் அது நடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்தான். ஏன்னா விஜய் சாருக்கு அடுத்து எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு படம் மட்டும்தான். அதை அவர் அட்லி கூட பண்ண போகிறாரா இல்லை வேறு யாருன்னா இயக்குனர்களா, இப்போ வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆகலை. லியோ 2வை உடனே அவர் இப்போ கடைசியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு விஜய் அவர்கள் 69வது படத்தோடு தன்னோட சினிமா கரியருக்கு முழுக்க போகிறார்ல, அதை சார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அரசியல் பிரவேசத்துக்கு பிற்பாடு ஏதாவது நடக்குதுன்னா அதுக்கப்புறம் திரும்ப சினிமா என்ட்ரி கொடுக்குறாருன்னா அப்போ வேணால் லியோ 2 மேபி கன்ஃபார்ம் ஆகலாம். ஆனால் ரசிகர்கள் சரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இந்த லியோ மிக்ஸ்டாக தான் நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு. ஆனால் லியோ 2ன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. லோக்கி அந்த நம்பிக்கையில் இருக்கார். ஆனால் மனசு வைக்க வேண்டியது விஜய் சார் தான். பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் மனுஷத்தை ஒவ்வொரு படத்தையும் பாருங்களேன், கிட்டத்தட்ட மாஸ்டர் பீஸ்ன்னு தான் சொல்லணும். முதல்ல மாநகரத்தில் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் கைதி, இதை தொடர்ந்து மாஸ்டர், விக்ரம், லியோ, தலைவர் 171, இப்போ சம்பவ லோடிங்கில் இருக்க ஒரு படம். முன்னாடி வந்து 5 படமும் நின்று பேசிச்சு. ஃப்ளாப்பு நீங்கள் எதையுமே கை காட்டி சொல்ல முடியாதுங்க, ரசிக்கும்படியாக இருக்கும். மேக்கிங் வைஸ் எல்லாராலையும் பாராட்ட பெற்ற படமாக ஒவ்வொரு படமும் அமைஞ்சிருக்கும். 5 படத்தில் ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சுருக்காருன்னா தட்ஸ் லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிசயம் தான். ஸோ அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு லோக்கிக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தொகுப்பு தான் முழுமையாக பார்க்க போகிறீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். லோகேஷ் கனகராஜ் இது வெறும் பெயர் மட்டும் கிடையாது, ஒரு பிராண்டு. 37 வயசில் இப்பேற்பட்ட பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு நம்ம லோக்கி. த மோஸ்ட் வாண்டட் கைதி ஆஃப் இந்தியன் சினிமா. ஆக்சுவலாக நம்ம இந்திய சினிமா ஒரு ஆயுள் கைதியாக லோக்கியை சிறப்பிடிச்சு வச்சுருக்கு. எந்த பக்கம் எந்த ப்ரொடியூசரை பார்த்தாலும் இவர் மட்டும் நம்மளுக்கு படம் எடுத்து கொடுத்தா போதுமேப்பா, இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த படங்களை விட்ட பணத்தை கூட பிடிச்சிடலாம், அந்தளவுக்கு நம்பிக்கையை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் இந்தியன் சினிமா ப்ரொடியூசர்ஸ்க்கு மிக முக்கியமான குறியாக இருந்துக்கிட்டு இருக்கவர் லோகேஷ் கனகராஜ். அவரோட பிறந்தநாள் தான் மார்ச் 14, அதாவது இன்னைக்கு. நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுருக்கு பார்த்தீங்களா, அங்கே பிறந்தவர் தான் நம்ம லோக்கி. கிணத்துக்கடவுலேருந்து கோயம்புத்தூர் மெயினுக்கு வரதே பெரிய விஷயம். அந்த மெயின் கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு வர்றது அதோட பெரிய விஷயம். சென்னையில் இருந்து ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கும் தெரியறது ரொம்ப பெரிய விஷயம். கமல்ஹாசன் ஆக்சுவலாக இந்திய சினிமா பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு லைப்ரரி, சினிமா லைப்ரரி. நீங்கள் ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்காதவராக இருந்தாலும் சரி, சினிமாவை பற்றின பேசிக்கே நீங்கள் புத்தகம் மூலமாக படிக்காதவராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மனுஷனோட படங்கள் இருக்குல்ல, அதை பார்த்தாலே போதும் நீங்கள் ஒட்டுமொத்த சினிமா கலையும் உள்ளே புகுத்திக்கிட்டதுக்கு சமம். இதே விஷயத்தை தான் நம்ம லோக்கி சின்ன வயசில் இருந்தே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. லோக்கியோட ஆஸ்தான ஹீரோவா அவர் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கமல்ஹாசன் சார் தான். லோக்கிக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, திரும்ப 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 பிடிச்ச படத்தை பார்த்துக்கிட்டே இருக்க பழக்கம். என்ன பண்ணுவாரா சின்ன வயசில்? சத்யா, விக்ரம், டிக் டிக் டிக், இந்த 3 படங்களும் கமல் சார் நடிப்பில் உருவாகி இருந்த படங்கள்.
இந்த 3 படங்களோட விசிஆர் இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த காலகட்டங்களில் சிடி கூட கிடையாது, அதுக்கு முன்னாடி டெக்கு மட்டும் தான் இருக்கும் விசிஆர் கேசட்டு. அந்த கேசட்டை தேடி கடைக்கு அலையோலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாராம். ஏன்னா ஒரு கேசட்டில் அவ்வளோ தூரம் பார்த்து அந்த கேசட்டே தேஞ்சிருமா. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் எதுவுமே தெளிவாக இருக்காது பார்த்தீங்களா. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போயிட்டு இந்த 3 படத்தையும் திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாராம். அந்த கடைக்கார ஒரு கடையில் கடுப்பாயிட்டு, ஏன்பா இந்த கேசட்லாம் நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துருக்காராம். திரும்ப கேட்காதப்பா இங்கே வந்துன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஒரு படத்தை பார்க்குறது, அதுவும் குறிப்பாக கமல் சாரோட படத்தை பார்க்குறதுல இவருக்கு அலாதி பிரியமா. நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப புகழ்பெற்ற கல்லூரி இந்த பிஎஸ்ஜி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஃபேஷன் டெக்னாலஜி படித்து முடிக்கிறாரு நம்ம லோக்கி அவர்கள். இவர் ஃபேஷன் டெக்னாலஜி முடித்த கையோடு எம்பிஏவும் படித்து முடிக்கிறாரு. நம்ம சென்னையில் ஒரு பேங்க்கில் வேலைக்கு சேர்றாரு. ஆனால் அந்த பேங்க் ஷிஃப்ட் தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஜென்ரலான ஷிஃப்ட் ஒன்று. இது அவருக்கு பிடிக்காமல் போயிட்டுருக்கு. என்னப்பா இங்கேயே உட்காந்து ஒரே வேலை திரும்ப பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் ஒரு பாடம் இயக்குனா என்ன அப்படின்ற ஆசை அப்போ தான் அவருக்கு பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இவர் ப்ராப்பராக எங்கேயும் போயிட்டு கோர்ஸ் படிக்கல, சினிமா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. எந்த டைரக்டர்கிட்டையும் இவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் எண்டாவது டே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டில். ஸோ பணம் பெருசாக கையில் இல்லை. இவர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கும் பணம் கையில் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் தான் சரி ஓகே நாம் ஸ்க்ரீன் பிளேயை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் எல்லா வெப்சைட்லேயும் போயிட்டு மனுஷன் நுழைஞ்சிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் செல்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் ஸ்க்ரீன் பிளேயை பற்றி ஃபுல்லாக அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒவ்வொரு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தனக்கு என்னென்ன சீன்ஸ்லாம் தோணுமோ அதை அப்படியே ஃபோனில் டைப் பண்ணி வச்சுப்பாரான். அதை வச்சு தான் ஒரு சீனாக மெருகேற்றி தான் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதையை உருவாக்க வரான். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை உருவாயிடுச்சு, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு காசு வேணும்ல, அந்தளவுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. அப்போ தான் அவர் ஒர்க் பண்ண பேங்க்கோட ஒரு முக்கியமான ஊழியர் ஒருத்தர், அவர் ஒரு 3000 கிட்ட பணம் கொடுத்துருக்காப்புல, அதை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு. கூட இருக்க நண்பர்கள் இருக்காங்களே, இவங்க அப்பப்போ கொஞ்சம் பணம் கொடுக்க அப்படியே ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 2012 வருஷம் அச்சம் தவிர் அப்படின்ற ஒரு குறும்படத்தை லோக்கி எடுக்கிறாரு. இதுதான் அவர் எடுத்த முதல் குறும்படம். இந்த குறும்படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் கலந்துக்குது. அந்த குறும்படத்துக்கு விருது குவியுது. அந்த ஈவெண்ட்டுக்கு யார் தெரியுமா சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தது? கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு நிகழ்ந்துட்டு இருக்காரு. பரவாயில்லையே, ஷார்ட் ஃபிலிம் நல்லா பண்ணுறியப்பா, நீ நல்லா ஸ்டோரி எழுதுகிற, மேக்கிங் சூப்பராக இருக்குது, இதெல்லாம் விட்டுறாத, இது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு போன்னு லோக்கிக்கு கார்த்திக் சுப்ராஜ் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த அட்வைஸை மனசில் அவ்வளோ ஆழமாக வாங்கிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஒரு இடத்துல என்ன இருக்குது, கார்த்திக் சுப்ராஜுக்கு லோக்கி மேலே அளவு கடந்த நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு. கார்த்திக் சுப்ராஜோட அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேனர் இருக்குல்ல, அதில் தமிழ் இண்டிபெண்டன்ட் ஆந்தாலஜி ஃபிலிம் ஒன்று உருவாக்கப்பட்டு இருக்கு. அதுதான் அவியல். இந்த அவியலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இயக்குனர்கள் எடுத்த 4 படங்கள். அந்த 5 இயக்குனர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அல்ஃபோன்ஸ் புத்திரன், இவரை மறக்க முடியுமா? பிரேமம் அப்படின்ற பெரிய ஒரு ஹிட் படத்தை மலையாள சினிமாலேருந்து கொடுத்துருந்தார் பாருங்க, அந்த டைரக்டர் தான் அவர். ஷமீர் சுல்தான், மோஹித் மேரா, 4வதா நம்ம லோகேஷ் கனகராஜ், 5வதா குருஸ்மரான். இந்த 5 இயக்குனர்களை எடுத்த அந்த 4 படங்களோட பிணைப்பு தான் அவியல். 2016 வருஷம் அவியல் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு கலவையான விமர்சனங்கள் அங்கங்கே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டர் கிடையாது, 5 டைரக்டர்ஸ், 4 படங்கள். ஸோ ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு விமர்சனம் எழத்தானே செய்யும். அந்த 4 படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பேதம், களம், கண்ணீர் அஞ்சலி, எலி. இதில் 2வது படம் சொன்ன பாருங்க, களம். இதுதான் நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்திருந்த படம். லோகேஷை பொறுத்த வரைக்கும் மற்ற படைப்பாளியோட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு விஷயத்தில் யூனிக்காக தெரிவார். அதாவது கிளைமேக்ஸை முதல்ல யோசிச்சுட்டு அதை வச்சு அந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையவும் எழுதுறது. இப்போ ஏற்பட்ட திறன் வேற எந்த டைரக்டர்கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்களா? இது லோக்கிக்கு இருக்க ரொம்ப பெரிய யூனிக்கான ஒரு டேலண்ட்டுங்க. இது சார்ந்த லோகேஷ் என்ன நம்புறாருன்னா, ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் வைட்டாக இருந்துட்டா போதுங்க, அதை வச்சு மொத்த ஆடியன்ஸையும் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாரு. மாநகரம் படத்தோட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் சார்ந்த ஒரு சில கதை துணுக்குகளை மட்டும் இவர் ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டயா போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் எல்லாருமே நிராகரிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா இது, எங்கெங்கேயும் யாரும் எதோ பண்ணுவாங்கன்ற, கடைசியில் இடத்த ஒன்றா வந்து சேர்ப்பாங்கன்ற, எப்படி இது கதை பண்ண முடியும்? ஒரு இடத்துல மிஸ் பண்ணால் கூட மொத்தமாக ஸ்க்ரீன் பிளே குழம்பிடுமே, நீ வேற எந்த படமும் பண்ணல இது வரைக்கும், யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை, நீ எப்படிப்பா பண்ணுவேன்னு நிராகரிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜை அப்போ இருந்த நிறைய தயாரிப்பாளர்கள் நிராகரித்து அமைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லோக்கிக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இதில் ஏற்படலை. இல்லை இந்த படம் ஜெயிக்கும், கதை ஒர்த்துன்னு நம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கடந்து வந்துட்டு அதே நேரம் தான் இந்த களம் மூலமாக ஒரு அடையாளமாக கிடச்சிருந்துச்சு. லோகேஷ் அவர்கள் ஏறி இறங்கின நிறைய தயாரிப்பாளர்கள் படிக்கட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று தான் எஸ்ஆர் பிரபு சாரோட ஆஃபீஸ். சொந்த ஊருக்காரருங்க. ஏன்னா லோக்கியும் கோயம்புத்தூர் தான், எஸ்ஆர் பிரபு அவர்களும் கோயம்புத்தூர் தான். எஸ்ஆர் பிரபு என்ன சொல்கிறாரு, மாநகர ஸ்டோரி சூப்பராக இருக்குது, இது இன்னும் ஃபுல்லாக டெவலப் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக படம் பண்ணான்னு அவர் உத்வேகம் கொடுத்துருக்காரு. அந்த உத்வேகம் காரணமாக தான் இந்த படத்துக்கான ப்ராசஸ் மெல்ல ஆரம்பிச்சது. 2013 ஆரம்பித்த ப்ராசஸ். எப்போ? 2013.
ஒவ்வொரு வருஷமாக கடந்து படம் ஒரு வழியாக முடிஞ்சு 2017 ரிலீஸ் ஆச்சு மாநகரம். இந்த மாநகரம் படத்தோட வெற்றி இருக்கு பாருங்க, இதை மக்கள் மட்டும் திரும்பி பார்க்கல, ஒட்டுமொத்த சினிமா துறையும் திரும்பி பார்த்துச்சு. யாரா அந்த பையன், ஏதோ பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பையன்னாங்க, திடீர்னு உள்ள வந்து ஒரு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்துருக்காப்புல. அதுவும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திரைக்கதை அவ்வளோ லாபகமாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கும். 4 கோணங்கள், 3 பிரச்சனைகள், 2 காதல்கள், இது எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு படமாக கொண்டு வந்து ரசிகர்களுக்கு லேக் இல்லாமல் விருந்து படைகிறதுலாம் பெரிய விஷயம். இதை நம்ம லோக்கி பண்ணியிருந்தாரு. ஸோ இதனால தான் ஒட்டுமொத்த சினிமா நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் மிரண்டு பார்த்தாங்க. எஸ்ஆர் பிரபு பர்ஃபெக்டா ஒரு டைரக்டர் மெட்டீரியலை கூட்டு வந்திருக்காருன்னு எல்லாருமே பார்த்தாங்க. இதுக்கப்புறம் லோக்கி அவர்களுக்கு வளைவிரிக்காத ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இருக்க சினாரியோ அதுதான். தனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா எஸ்ஆர் பிரபு அவர்கள். இவருக்காக நம்ம 2வது படமும் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கைதி ப்ராஜெக்ட் அப்போ தான் மெல்ல மெல்ல பேச்சு அப்படியே வழுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கைதி படம் நம்ம லோக்கி அவர்களோட 2வது படம், தெரிஞ்சிருக்க நம்புறேன் உங்களுக்கு. இந்த படத்தோட கதை உருவானதே சுவாரஸ்யம்னு சொல்லலாம். என்ன இருக்குன்னா, ஒரு தடவை அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கார் லோகேஷ் கனகராஜ். அப்போ அந்த டேபிளில் நியூஸ் பேப்பர்லாம் பிரித்து வச்சுருப்பாங்களே, அப்படி ஒரு பேப்பர் இருந்திருக்கு. அதில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குங்க. இது போல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்க முக்கியமான அதிகாரி ஒருத்தரோட வீட்டு ஃபங்க்ஷனு, இதில் கலந்துக்கணுன்றதுக்காக அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே பிசி ஹெச்சி எல்லாருமே, இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சரி நாம போயிடுவோம் இவர் பார்த்துப்பாரு, சரி நாம போயிடுவோம் அவர் பார்த்துப்பாரு நினச்சிக்கிட்டு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஸ்டேஷனுக்குள்ளே யாருமே காணும். உள்ளே ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா ஒரு சில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ் அஃபிஷியல்ஸோட வாக்கி டாக்கிலாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நிஜமாக நடந்த ஒரு விஷயம்னு செய்தியில் வந்திருக்கு. இந்த செய்தியை பத்திரிகையில் பார்த்த அவர், இதே நம்ம ஒரு படமாக பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் கைதியோட கதையை அப்படியே கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. இது கைதி படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரோந்து போகாத ஒரு நைட்டு எவ்வளோ சமூக விரோத செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்பேற்பட்ட படம் உருவாக ஒரு சின்ன பேப்பர் செய்தி காரணமாக அமைஞ்சிருக்குன்னா இதுதான் லோகேஷ். இந்த கைதி படத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன மேக்கிங், லோக்கியோட படங்கள் 4 இருக்கு பாருங்க. அதில் பர்சனலாக எனக்கு மேக்கிங்கில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா கைதி தான். ஃபுல்லாக நைட் எஃபெக்ட் தான். லோகேஷ் படம்னாலே நைட்டு தான், சூரியன் இல்லாத ஷாட்ஸ் தான் நிறைய இருக்கும். இதில் கிட்டத்தட்ட அப்படி தான் ட்ரை பண்ணியிருப்பாரு, ஒர்க் அவுட்டும் ஆகி இருந்துச்சு. என்னன்னா, பொதுவாக படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதை நகர்வே இருக்கும், அப்புறம் தான் விறுவிறுப்பாக போகும். ஆனால் கைதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டைட்டில் கார்டு போடுறாங்க பாருங்க, அங்கேயே கதை நகர ஆரம்பிச்சிடும். இந்த எல்லா விஷயங்களும் விஜய் கேரக்டர் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படியே கதை போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை அதே வைப்பில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜாலத்தை அவர் எங்கே டேரக்டர் கிட்ட கற்றுக்கிட்டாரு தெரியலங்க நம்ம லோக்கி அவர்கள். ஸோ இந்த கைதி படம் ஹிட் அடிக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை சொல்லலாம். அதில் 1, ஹீரோக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த கான்டென்ட்டை கொடுத்துருப்பாரு அந்த ஒட்டுமொத்த கதைக்கும். இதனால தான் அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு, இதில் எந்த மாற்று கருத்தை வேணாம். அடுத்து இந்த கைதினாலே நம்மளுக்கு நினைவுக்கு வருது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான். இந்த மிஷின் கண்ணை கையில் எடுத்துக்கிட்டு இந்த டெல்லி கேரக்டர் சுடம் பாருங்க, இப்போ நினைக்கும் போது கூட தேட்டரில் இருந்த வைப்பு கிடைக்குது, அப்படி கூஸ்பம் பார்க்குது. ஒரு தென்னந்தோப்புக்கு மத்தியில் உக்காந்து முழுக்க உருவான கதை தான் மாஸ்டர் படத்தோட கதையா. எவ்வளோ பெரிய சுவாரஸ்யம் இங்கே புதஞ்சிருக்கு. மாநகரத்தில் ஆரம்பித்தார், கைதிக்கு வந்தார், அப்படியே மாஸ்டரில் நின்னார். இதுக்கப்புறம் என்ன பெரிய படம் எடுக்க போகிறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் விக்ரம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வந்துச்சு. 4வது படத்துலேயே கமல்ஹாசன் சாரை இயக்குற ஒரு வாய்ப்பு. ஆளவந்தான் படம் ரிலீஸ் ஆன டைமு. அப்போ தியேட்டர் அலைஞ்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ், டிக்கெட்டே கிடைக்கல. கமல்ஹாசன் படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்காம இருந்த ஒரு நபர் தான் கமல்ஹாசனையே விக்ரம் படம் மூலமாக இயக்கியிருந்தார். அதுவும் இன்னொரு டெப்தான ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் எவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காருல, எவ்வளோ படங்கள் கொடுத்துருக்காருல, ஆனால் அவரோட கரியர்லேயே விக்ரம் மாதிரி ஒரு வெற்றி படத்தை சத்தியமாக பார்த்துருக்க மாட்டார். லோக்கியோட இன்னொரு யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1980s வந்த பாடல்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஜென்ரேஷன் பெருசாக அந்த பாட்டை கேட்டிருக்க மாட்டாங்க, அதோட ரசனை பெருசாக புரியாமல் இருந்திருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட பாடல்களை இப்போ இருக்க ஜென்ரேஷனை கேட்க வைக்கிற ஒரு பெரிய பெருமை இவரை தான் சேரும். என்னோட படங்களில் பார்த்தீங்கன்னா 80s பாடல்கள் அப்படி இருக்கும், அதுவே ஒரு ட்ரெண்டாக வேற மாறிடுச்சு. இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல காரணமாக அமைஞ்சது லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பிறந்தநாள் தான். இந்த லெஜெண்டரி பாதையை நோக்கி போயிட்டு இருக்க லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். லோக்கி புராணம் முடிஞ்ச கையோடு. கோட்டை பற்றி ஒரு தகவல் சொல்லிடுறேனே. நம்ம விஜய் சார் இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தகவலை இப்போ ஒன்று பிரேக் ஆகிருக்கு. ஆனால் படக்குழு இந்த தகவலை உறுதிப்படுத்தலாங்க. அதை தெளிவாக நான் சொல்லிடுறேன். எந்த புண்ணியமாக கலப்பி விடுறதுன்னு தெரியல. எக்ஸ்தலம் முழுக்கவே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நடிகை த்ரிஷா அவர்கள் இருக்காங்களே, இவங்களை விஜய் சாரோட சினிமா கரியர்லேருந்து நம்ம விலக்கி பார்க்கவே முடியாது. எப்போவுமே அவங்க ஆன் ஸ்க்ரீன் பேர்னா விஜய் த்ரிஷா பெஸ்ட்டுன்ற மாதிரி தான் சொல்ல வைப்பாங்க. அப்பேற்பட்ட த்ரிஷா இந்த கோட் படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒரு புண்ணியமாக கிளப்பி விட்டுருக்காருங்க. எனக்கு என்னன்னா படக்குழு இப்போ வரைக்கும் மறுப்பு வேறு தெரிவிக்கல. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு ஏது நடந்துட்டுருக்குன்னு தெரியல. ரகசியமாக ஷூட்டிங் நடந்ததாகவும் ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குது. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வெங்கட் பிரபு செம கடுப்பாவார். ஆஹா, சீக்கிரட்டாக வச்சுருந்தா எந்த பைபிள் ஓப்பன் பண்ணிச்சுன்னு.
இது வழக்கம்போல ஒரு வதந்தியாக இருக்குது அப்படின்னா அவங்க ஜாலியாக பார்த்து சிரிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, லோகேஷோட பர்த்டே அதுவுமா எக்ஸ்தலம் முழுக்கவே விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் டேன்னு ஒரு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டு. எல்லாருக்கும் ஷாக்கு, ஏன்பா ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு வருதா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த படக்குழு தரப்பில் ஏதாவது ஒரு தகவலாச்சும் கசிஞ்சிருக்கும் பார்த்தா பெருசாக இல்லைங்க, அப்டேட் வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு ஹேஷ்டாக் என்னென்னா AK63. இந்த படத்தை இயக்க போகிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த மார்க் ஆண்டனி படத்தை இயக்குனார்ல, அவர் தான் தீவிரமான அஜித் சாரோட ஃபேனு. ஸோ ஆதிக் அவர்கள் அடுத்து அஜித் சாரை வச்சு பண்ண போகிற படத்துக்கான பெயர் டைட்டில் இருக்குல்ல, அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பேன் இண்டியா ஃபில்ம் அப்படின்றதுனால ஆங்கிலத்தில் டைட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாரோட படம் ஒன்றுத்துக்கு ஆங்கிலத்தில் டைட்டில் வரப்போது, வி சென்டிமெண்ட் இல்லாமல் இருக்க போது அது எதுன்னு எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லோக்கியோட பர்த்டேவான இன்னைக்கு அஜித் சாரோட 2 ப்ராஜெக்ட் சார்ந்து ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பு. இந்த வீடியோவை இந்த விடாமுயற்சி டீமில் இருக்கவங்களும் அப்புறம் அந்த AK63 டீமில் ஒர்க் பண்ண போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்குங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க அஜித் அவர்களை இந்த சமூக முழுக்க கொண்டாடி, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் சார் படத்தோடைய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதுவும் அஜித் சாரோடைய விடாமுயற்சியோட அப்டேட் வரும்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் சர்ப்ரைஸாக AK63யோட அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் குட் பேட் அக்லி. இந்த படத்தை இயக்குறது ஆதிக் ரவிச்சந்திரன், மியூசிக் நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த மூவி போஸ்டரை பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய துப்பாக்கிலாம் இருக்குது இந்த படத்தில், அண்ட் வேலிலாம் போட்டிருக்காங்க. அக்லி கீழே போட்டிருக்க இந்த வெப்பனோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சாரோடைய காதல் மன்னன் படத்தில் இந்த வெப்பன் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து அஜித் சாரோடைய இந்த படத்தில் யூஸ் பண்ண போகிறாங்கன்றது நல்லா தெளிவாக தெரியுது. இந்த டைட்டில் அண்ட் போஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஒரு எரா முடிவுக்கு வரப்போகுது. அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 வசூல் சக்கரவர்த்திகள், ஒருத்தர் விஜய், இன்னொருத்தர் அஜித். இவங்க இன்னும் ஒரு சில படங்கள் சார்ந்து மட்டும்தான் இந்த வியாபார போட்டின்ற விஷயத்தில் முகம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் இந்த 2 பேரோட காம்படிஷனை பெருசாக பார்க்க முடியாது. இது யாருக்கு இழப்போ இல்லையோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இழப்பு தான். ஏன்னா தியேட்டருக்கு கூட்டத்தை அப்படி வர வைக்கும் இந்த 2 பேரோட படங்களும். ஆனால் இதுக்கப்புறம் அஜித் சார் தொடர்ந்து நடிப்பார், ஆனால் விஜய் சார் 69வது படத்தோடு நடிக்க மாட்டார்னா இதாங்க இந்த 2 வசூல் சக்கரவர்த்தியோட போட்டி இருக்குல்ல, அதை பார்க்குற கடைசி சினிமா காலகட்டமாக இது இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் எதிர்காலம் அடுத்த நொடி என்னென்ன சர்ப்ரைஸஸாக ஒழிச்சு வச்சிருக்கோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லோக்கி அவர்களுக்கு நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நல்லா சத்தமாக பதிவு பண்ணிப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.